வணக்கம் நேயர்களே. தேவர்களை பற்றி ஒரு கதை உண்டு. இப்போது எதற்கு அந்த கதை என்கிறீர்களா? கதையை முதலில் பார்க்கலாம், அதன் பின்னர் அது ஏன் என்பதை புரிந்து கொள்ளலாம். கதை என்று சொல்வதை விட கேனோபனிஷதம் காட்டுகிற ஒரு காட்சி இது. தேவலோகம் எப்படி இருக்கும் என்று நமக்கு ஒரு கற்பனை உண்டு இல்லையா? பளபளப்பாக இருக்கும், எல்லா பொருட்களும் கிடைக்கும், அங்கே கிடைக்காத பொருளே கிடையாது, வசதிகள் எல்லாம் இருக்கும். அப்படித்தான் தேவலோகமும் இருந்தது. காமதேனு பசு கேட்டதையெல்லாம் கொடுத்தது. கற்பக விருட்சம் எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்கியது. அங்கே ஐராவத யானை, உச்சை ஸ்ரவஸ் குதிரை, நல்ல பட்டு பட்டாடை, பொன் பொருள் இப்படி தங்கமாக ஜுவலித்தது. தேவலோகத்தில் இருந்த தேவர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் இருக்கிறது என்கிற எண்ணம் வந்தது. வசதிக்கும் பொன்னுக்கும் பொருளுக்கும் குறைவில்லை என்பதோடு பார்க்கடல் அமிர்தமும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அமிர்தத்தை சாப்பிட்டால் மூப்பு வராது, நோய் வராது, மரணமே வராது. இப்படியெல்லாம் தங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியில் அவர்கள் அப்படியே மிதந்தார்கள். இப்படி எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக களிப்பாக இருக்கிற நிலையில் அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அப்படி ஓடிக்கொண்டிருந்த நிலையில் தேவேந்திரனுடைய கண்ணில் என்னவோ பட்டது. எட்டத்தில் ஏதோ ஒன்று பளபளப்பாக இருப்பது போல தோன்றியது. திரும்ப திரும்ப சுற்றும் முற்றும் பார்த்தான் தேவேந்திரன். 33 கோடி தேவர்களும் இந்த பக்கம்தான் இருந்தார்கள். தேவலோகத்தினுடைய ஒரு மூலையில், யாரும் இல்லாத ஒரு மூலையில் ஏதோ பளபளப்பாக தெரிந்தது. எல்லோரும் இங்கே இருக்கிறார்களா என்று பார்த்தான். எல்லோரும் இங்கே இருந்தார்கள். இவர்கள் இங்கே ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த பக்கத்தில் சில பேர் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். ஊர்வசி நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது அங்கே என்ன பளபளப்பு? அக்னி தேவன் எங்கே என்று பார்த்தான். அக்னி தேவன் இவன் பக்கத்திலேயே இருந்தான். அங்கே பளபளப்பு. அக்னிதானே சாதாரணமாக பளபளப்பாக இருப்பான். தேவேந்திரனுடைய பார்வை எங்கேயோ போகிறது என்பதை அக்னியும் பார்த்து விட்டான். என்ன என்று அக்னி கேட்க, பார் அக்னி, அங்கே ஏதோ பளபளப்பாக இருக்கிறது, நீதானே பளபளப்புக்கு காரணம், நீ இங்கே இருக்கும்போது அங்கே என்ன? அக்னி தேவன் தானும் உற்று உற்று பார்த்தான். என்னை காட்டிலும் அது பளபளப்பாக தெரிகிறது. அவ்வளவு தூரத்திலிருந்து இங்கே தெரிகிறது, ஆனால் என்னை காட்டிலும் பளபளப்பாக இருக்கிறதே. அக்னிக்கும் என்ன என்று புரியவில்லை. தேவேந்திரன் சொன்னான், அக்னி, நீயே போய் பார்த்து விட்டு வா, ஏன் அது என்ன என்று. அக்னிக்கு ஒரு பெயர் உண்டு, ஜாதவேதஸ் என்பதுதான் அந்த பெயர். எது தோன்றினாலும் எது இருந்தாலும் அதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பவன் அக்னி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவனுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்தவன் என்பதுதான் அந்த பெயருக்கான பொருள். எல்லாம் தெரிந்த தனக்கே தெரியாமல் ஒன்று இருக்கிறதா என்கிற கோபம் வேறு அக்னிக்கு. அந்த கோபத்தோடு வேகமாக போனான். அப்படியே உற்று பார்த்து கொண்டே போனான். ஆனால் என்ன ஆச்சரியம், இவன் போய் அந்த இடத்தில் நிற்கும்போது அந்த பளபளப்பை காணோம். அந்த ஜோதி ஏதோ தெரிந்ததே, அந்த ஒளி, அதை காணோம். தேடி வருகிற ஒன்று காணவில்லை என்றால், அதுவும் கண்ணில் பட்ட ஒன்று காணவில்லை என்றால் கொஞ்சம் பயம் வருமா இல்லையா? அந்த பயத்தில் இப்படியும் அப்படியும் தேடுகிறான் அக்னி. பார்த்தால் அந்த பக்கத்தில் ஒரு அழகான இளைஞன் நின்றான். இதுவரைக்கும் அவன் பார்த்ததில்லை. ஒரு ஜோதி ஸ்வரூபத்தை தேடி வந்தோம், இப்போது ஓர் இளைஞன் நிற்கிறானே என்று கொஞ்சம் மலங்க மலங்க அக்னி விழித்த போது அந்த யக்ஷன் இவனை விட தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அவன் இவனுக்கு முன்பாக கேள்வி கேட்டான், யார் நீ? இப்போது அக்னிக்கு இன்னமும் கோபம் வந்தது. என்னுடைய லோகத்திலேயே வந்து என்னை பார்த்து யார் என்று கேட்பதற்கு இவன் யார்? அந்த கோபத்தில்
நான் யார் என்றா கேட்கிறாய், நான் அக்னி என்று பற்களை நரநரத்தான். அந்த யக்ஷன் மென்மையாக கேட்டான், அக்னியா, அப்படின்னா என்ன செய்வ? இப்போ அக்னிக்கு தாங்க முடியவில்லை. நான் எல்லாம் தெரிந்தவன். அப்படியா, எல்லாம் தெரியுமா? ஆமாம், நான் ஜாதவேதஸ். நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதே. ஜாதவேதஸான அக்னி சொன்னான், நான் எரித்து விடுவேன் எல்லாவற்றையும். எல்லாவற்றையும் எரித்து விடுவாயா? ஆமாம். உடனே யக்ஷன் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன புல் கீற்று, அங்கே புல் வெளியிருந்தது, ஆனால் ஒற்றை புல் கீற்றை எடுத்தான். எடுத்து அந்த புல்லை அப்படி தூக்கி போட்டு, இதை எரித்து விடு என்றான். அக்னி என்னென்னமோ செய்து பார்த்தான். உலகத்தில் இருக்கிற எதை வேண்டுமானாலும் எரிப்பதற்கு சக்தி படைத்த அக்னி, வல்லமை கொண்ட அக்னி, அந்த ஒரு ஒற்றை புல்கீற்றை எரிக்க முடியவில்லை. இன்னமும் பயம் அதிகரித்தது. செய்ய முடியும் என்று நினைத்ததை செய்ய முடியவில்லை என்கிற நிலையில் தலை தெறிக்க ஓடி வந்தான். அவன் ஓடி வருவதை பார்த்துவிட்டு இந்திரனுக்கு பக்கத்திலே நின்ற வாயுதேவனுக்கு ஒரே சிரிப்பு. அக்னி தோற்று போனால் வாயுவுக்குத்தான் எப்போதும் கொண்டாட்டம். வாயு சிரிப்பதை பார்த்துவிட்டு தேவேந்திரன் சொன்னான், அவன் ஏதோ தோல்வியோடு வருகிறான், நீ வேண்டுமானால் போய் பார்த்து விட்டு வா. இப்போது வாயுதேவன் போனான். அதே யக்ஷன் நின்றான். இப்போதும் அதே கேள்வி, யார் நீ? நான் வாயுதேவன். என்ன செய்வாய்? எல்லாவற்றையும் வீசி விடுவேன். காற்றாக வீசுவேன், புயலாக வீசுவேன், சூறாவளியாக வீசுவேன். இதோ இந்த புல்கீற்றை வீசிவிடு. புரண்டு புரண்டு பார்த்தான் வாயுதேவன். அவன் புரண்டானே தவிர அந்த புல் கீற்று இம்மி கூட அசையவில்லை. அதை புரட்ட முடியவில்லை. வாயுவும் திரும்பி வந்தான். தேவேந்திரனுக்கு ஏதோ புரிந்தது போல இருந்தது. வந்திருப்பது சாதாரண நபர் இல்லை, நாமே போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று தேவேந்திரன் போனான். தேவேந்திரன் போனபோது யக்ஷனை காணவில்லை. ஒரு அழகான பெண் நின்றாள். தங்க நிறத்தில் ஜொலித்தாள். அவளுக்குத்தான் ஹைமவதி என்று பெயர். ஹேமம் என்றால் தங்கம். தங்க நிறத்தில் ஜொலித்த இவள் ஹைமவதி என்று அழைக்கப்பட்டாள். உமா ஹைமவதி. அம்பாளுக்குத்தானே உமா என்று திருநாமம். அந்த அம்பாள் தான் அப்படி உமா ஹைமவதியாக நின்றாள். அம்மா நமஸ்காரம் என்று தேவேந்திரன் சொன்னவுடன் சிரித்தாள். அப்பா, உங்களுடைய லோகத்தில் எல்லாம் இருக்கிறது இல்லையா? ஆமாம் அம்மா. கற்பக விருட்சம் இருக்கிறதா? இருக்கிறது. காமதேனு இருக்கிறதா? இருக்கிறது. உங்களிடத்தில் அமிர்தம் இருக்கிறதா? இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறாயே, உன்னிடத்தில் வசதி இருக்கிறது, பொன் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய லோகத்தில் பேரொளி பிரகாசமாக வந்து நின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்கிற உணர்வு இருக்கிறதா? அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் அப்பா, உங்களுடைய லோகத்தில் பிரகாசமாக வந்தது இறைவன்தான். அந்த இறைவன்தான் யக்ஷனாகவும் நின்றார். ஆனால் எல்லாம் தெரிந்தவன் என்று பீற்றிக்கொள்கிற அந்த அக்னிக்கு கூட இறைவனை அடையாளம் காண முடியவில்லையே. அப்பா, பொன்னும் பொருளும் இருந்து பயனில்லை. கடவுளை உணர்வது தானப்பா வசதி, அதுதானப்பா அதிகாரம் என்று உமா ஹைமவதி தேவேந்திரனுக்கு உபதேசம் செய்தாள். தேவேந்திரனுக்கு என்ன, நமக்கும் கூட அந்த உபதேசம் பொருந்தித்தானே வரும். கடவுள் எந்த வடிவத்தில் வருவார் என்று கேள்வி கேட்கிறோம். கடவுள் இந்த வடிவத்தில்தான் வருவார் என்று தனியாக எந்த வடிவத்தையும் சொல்ல முடியாது. காரணம், கடவுளுக்கு எல்லா வடிவங்களும் சொந்தம். கடவுள் பிரகாசமாக வருவார், பிரகாசம் இல்லாமல் வருவார், துடுப்பாக வருவார், ஆற்று நீராக வருவார், எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வருவார். நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நம்முடைய பார்வையில் அந்த கடவுளை அடையாளம் காண முடியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். அழகு அந்த பொருளில் இல்லை, கண்களில் இருக்கிறது. அதே போலத்தான் கண்ணிலே அன்பிருந்தால்
கல்லிலே தெய்வம் வரும். கல்லிலேயும் தெய்வத்தை காண்பதுதான் ஆன்மீகம் என்றால், அந்த ஆன்மீக பாதையில்தான் நாமும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செல்வோம் வாருங்கள்.